எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் டைம் பைக் ட்ரிப்பு. ஸோ நாங்கள் எல்லாருமே க்ளோவ்ஸ் எடுக்காமல் போயிட்டோம். விடிய விடிய கையெல்லாம் அப்படியே விரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சூரியன் வந்ததுக்கப்புறம் வெளிச்சம் மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்க அந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு. வெல்கம் டு லோட்டஸ் vlog. ஸோ நம்ம இன்றைக்கி பைக் ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அது என்ன ஹில் ஸ்டேஷன் என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஸோ பைக் ரைடு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமாக பசங்க எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் பைக்கில் போகிற ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போகணும், ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் பைக்கில். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே என்னோடய வீடியோவில் பின்னாடி ஆட் பண்ணிட்டே இருக்கேன். கொடைக்கானல் என்ட்ரி ஆகும்போதே உங்களை பைக்கில் நிப்பாட்டி என்ட்ரி கேட் பாஸ் போட்டு தான் விளையாடுவாங்க. அதான் இது. கொடைக்கானல் வியூ பாயிண்ட். சூப்பரான வியூ பாயிண்ட். வெங்கர் எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. அந்த ஒரு மிஸ்டோட டே கீழே பாருங்க. ஒரு அழகான டேம் இருக்குண்ணே. இது ஏதோ ஒரு டேம் இருக்கு, என்ன டேம்னு தெரில. நம்ம வீடியோவுக்கு கரெக்டாக ஒரு Hi guys. ஏய் சாமி இங்கயா போடு மியூசிக் போடு. டன் 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 டன். ஹீரோ நீ நான் இன்னொரு படம் அப்போ பஞ்சுக்கு கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ பைக்லாம் படிது மேலே தான் நமக்கு ரூமு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடைசியாக சூரசத்தை எப்படியும் நம்ம வந்து கொடைக்கானல் வந்தாச்சு. ஸோ ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. நல்ல வியூ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வியூ இருந்து காட்டுறேன். ஏய் பைத்திய கொடைக்கானல் நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இது கொடைக்கானல். ஸோ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடைக்கானலுக்கு வந்து ஒரு ட்ரிப் வந்தோம். ஸோ அதனால் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இடத்த பார்த்தா ஞாபகம் வரும். யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேறு பிரியாணி வேறு போட்டாங்க பஸ்ஸுக்கு நிப்பாட்டி. ஸோ அந்த பிரியாணியும் மறக்க முடியாது, இந்த இடத்தையும் மறக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து எங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாத்துக்கும் சமர்ப்பணம். ஸோ இந்த மரம் தான் எத்தனை வருஷம்டா? 500 வருஷம் பழமையான 5 வருடங்களாக பழமையான மரமாக திகழ்கிறது.
இந்த மரத்தை காந்தி அவர்கள் நட்டுள்ளதா? போதும் பிபி இறங்கு. சூசைட் பாயிண்ட் வியூ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம அந்த கம்பி போட்டிருக்காங்க, கம்பியை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறையா மங்கீஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கிட்டே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க நீங்கள் போகும்போது. தென் அதை ஒட்டி நமக்கு பின்னாடி நாங்கள் வர வழி எல்லாமே அந்த கீ செயின்ஸ் கடை, ஸோ சின்ன சின்ன இந்த அரிசியில் பேர் எழுதுறது அந்த மாதிரி கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த சூசைட் பாயிண்ட் வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து. ஸோ இதுதான் நம்ம கொடைக்கானலில் சூசைட் பாயிண்ட். அந்த கீ செயின் கடை, கண்ணாடி கடை எல்லாமே இருக்குது. சூசைட் பாயிண்ட் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் வந்ததுனால செம்ம டைட்டில் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. எல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாதி பேர் வரணும். தற்போதைய நிலைமை எல்லாரும் மேலே சூசைட் பாயிண்ட் பார்த்துட்டு வராங்க. மேலே சூசைட் பாயிண்ட் வந்து கீழே பார்த்துட்டு வந்துட்டு கீழே வந்தால் எல்லாருக்கும் டயர்டு தான். பட் ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டயர்டு. நல்லா தூக்கிட்டு இருக்காமல சாமு. வாயில கை விடு. பைக்கில் வந்ததில் ஸோ எல்லாத்துக்குமே டயர்ட் தான். பட் சாமுக்கு கொஞ்சம் மறுபடியும் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வந்தோன்னே தூக்க கலக்கத்தில் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டு வராப்புல. ஸோ நான் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் அப்படியே பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு அங்கே போய்ட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பில்லர் ராக். அதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே படத்தில் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அகலவென துள்ளி பிடித்திடும் சிறுவதையே, என் கதையை கேட்டால் குணா கேவ், மஞ்சுமல் பாய்ஸ், டெவில்ஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எதுக்கு அங்கடா போகிறோம்? உமா குகைக்கு ராகேவில் போயிட்டு இருக்கோம். எல்லாம் சவுண்டை கொடுத்துட்டு இருக்கானுங்க. சாமா அங்கிட்டு போய் ஆனடா. ஸோ இந்த இடம் தான் அந்த படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. உமா குகை படத்துல மஞ்சுமல் பாய்ஸ்ல மஞ்சுமல் பாய்ஸ் குணா குகை. ஜூஸ் அடிடா. சென்டால சிரிக்கி இவ்வளவு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஸ்பீக்கர்
அதுலேருந்து ஸோ இதுதான் குணா குகையோட வியூ. குணா குகை வந்து இந்த சைடில் போனோம். மஞ்சுமல் பாய்ஸ்லாம் அங்கே இறங்கி போயிருப்பாங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் உள்ள இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ரகசியமாக தான் போகணும். இதான் குணா குகையோட வியூ. எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலா இருக்கு. எனக்குலாம் பயம் இல்லை, எனக்கு பயம்லாம் இல்லை. ஸோ இந்த சைடு தான் சுபாஷ் உள்ளே போய் பார்ப்பான். அதாவது அந்த டெவில் கிச்சன் உள்ளே போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த வழியாக மேலே இருந்து இந்த சைடில் தான் அந்த கேட்டுக்கிட்டலாம் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ தூக்கிட்டு வந்து இந்த படிக்கட்டுலாம் இறங்கி அப்படியே இந்த வழியாக தான் ஓடுவாங்க. ஸோ படம் பார்த்துட்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாமே ப்ளேஸ். போடா சைடு போடுறான். சைடு போடுறான். எப்படி இருக்கு? எக்ஸசைஸ் சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் என்ன ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நைட் 6 மணிக்கு மேலே எப்படி இருக்கு என்ன கொடைக்கானல்? ஏங்க என்னடா அப்படி உங்களுக்கு ஏசி வேணும்னா அந்த ரைட்டை வளர்ச்சிக்க அப்படின்னு உங்களுக்கு ஏசி வேணும்னா ஏசி வாங்காதீங்க. தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன், நான் ஒரு 1.5 வருஷம் அங்கே தங்கி பாருங்க. அப்புறம் ஏசி நீங்கள் வெறுத்துடுவீங்க. அது முக்கியமாக சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போதும். 4 மணிக்கு போதும். 4 மணிக்கு ஏசி போட்ட மாதிரி ஆயிடுது. சரிங்களா? ஸோ ரொம்ப சுத்தமாக முடியல. கையெல்லாம் விரைச்சி போகுது. கால் ஜஸ்ட் தூள் போட்டு அப்படியுமே விரைச்சி போகுது. சுத்தமாக முடியலைங்க என்னால். இங்கே பாருங்க கையெல்லாம் இங்கே பாருங்க. எதோ சரக்கடிக்காங்க, ஏதோ மறக்க மாதிரி கை பாருங்க. முடியல தான், வண்டியோட முடியல. ஒரு மரத்தை எப்படி இங்கே விழ எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரியல. இங்கே கொடைக்கானல் சீசன் இல்லை. சீசன் இல்லாமல் எப்படி? சீசன் இல்லாமல் எப்படி? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். குளிர் எப்படின்னு சொல்லிடுங்க. ரிவ்யூ கனெக்ட் பண்ணு. ஏய்